அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், இன்ஸ்டியூஷனுடைய ட்ரேடிங் வால்யூம் ஜோன் அந்த ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸுடைய ட்ரேடிங் வால்யூம் எங்கே இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். 13 February 2024 ஓப்பன் மார்க்கெட் ஸ்டேட்டஸ் அப்படின்னும் போது மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகி 1 hour ஆச்சு. 10:20 இப்போதைக்கு டைம். ஓகே, காலையில். ஓகே, இப்போ நம்ம சார்ட்டுக்கு போயிடலாம். ஓகே, இப்போ நம்ம பார்த்துருக்கிற சார்ட் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 இண்டெக்ஸ் மூவ்மெண்ட் சார்ட். நிஃப்டி 50 இண்டெக்ஸ் மூவ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டை டவுன் ட்ரெண்டில் தான் வச்சுருக்காங்க. இதில் இருக்கிற பொசிஷன்லேருந்து அவங்க வந்து கீழே இறங்கலாம். 21,095 அவங்க டார்கெட் இருக்குது. கேஸ் திரும்ப மார்க்கெட் மேலே ஏறினா கூட அது 21,905 அங்கேருந்து மார்க்கெட் வந்து ஏறிட்டு இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டவுன் ட்ரெண்ட் அப்படின்றத நம்ம அங்கே சொல்கிறோம். சரிங்களா? அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் அதையும் அவங்க டவுன் ட்ரெண்டில் தான் வச்சுருக்காங்க. இருக்கிற பொசிஷன்லேருந்து மார்க்கெட் கீழே இறங்கலாம். கேஸ் மார்க்கெட் மேலே ஏறினா கூட 21,860 அதை டச் பண்ணிட்டு திரும்புறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட் ஃபின் நிஃப்டி போயிடலாம். ஓகே, இப்போ நம்ம பார்த்துட்டு சார்ட் பார்த்திங்கன்னா ஃபின் நிஃப்டியோட சார்ட். ஃபின் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒன்ஸ் வந்து ப்ராஃபிட் புக்கிங் ரேஞ்சில் இருக்குதுன்னு சொல்லலாம். ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ப்ராஃபிட் புக்கிங் முடிச்சுட்டாங்க. இப்போது அவங்க திரும்ப மேலே ஏறுது அப்படின்னு சொன்னால் அவங்க 20,550 அதை டச் பண்ணிவிட்டு திரும்பவும் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணலாம். சரி, இந்த ப்ராப்ளம் வாய்ப்பு இருக்குது. நாங்கள் ஒரு வால்யூம் இருக்குது. அது இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸும் அவங்க ப்ராஃபிட் புக்கிங் முடித்து மார்க்கெட்டை மேலே ஏற்றிட்டாங்க. திரும்ப அவங்க இறங்கணும் அப்படின்னு சொன்னால் 20,050க்கு கீழே மார்க்கெட் ட்ராவல் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அது 19,838 வரைக்கும் அவங்க வந்து திரும்ப ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது நம்ம பார்க்குறோம். இது வந்து ஃபின் நிஃப்டியோட ஸ்டேட்டஸ். நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி போயிடலாம். ஓகே, இப்போ நம்ம பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியோட மூமெண்ட். ஓகே, பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் தான். இருக்கிற பொசிஷன்லேருந்து மார்க்கெட் கீழே இறங்கலாம். இன்கேஸ் மார்க்கெட் மேலே ஏறினா கூட 46,512 அதை டச் பண்ணிட்டு இறங்கலாம். அதுக்கும் தாண்டி போனால் கூட 47,221 அந்த ரேஞ்சில் இருக்குது. அதை டச் பண்ணிட்டு இறங்கலாம். ஆனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு அந்த ரேஞ்ச் வந்து வால்யூம் ரேஞ்சில் இருக்காங்க. இப்போ இந்த பொசிஷன்லேருந்து மார்க்கெட் கீழே இறங்கலாம். அது 45,453 அந்த ரேஞ்ச் இருக்குது. அதுக்கு இன்னும் கொஞ்சம் மார்க்கெட் மேலே போனால் கூட 45,660 அந்த ரேஞ்சுக்கு வந்து இருக்குது. ஆனால் டார்கெட் அப்படின்னு பார்த்தா 44,815 இந்த ரேஞ்சு டார்கெட் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக அந்த ரேஞ்ச் ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம தரப்பில் பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் ட்ரேடிங் கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ 4 டாபிக் கவர் பண்ணுறோம். அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து ஆன் ஸ்க்ரீன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த 4 டாப்பிக்கை பயன்படுத்தி நீங்கள் கேஷ் மார்க்கெட், ஃபியூச்சர் மார்க்கெட், ஆப்ஷன் மார்க்கெட்டில் மார்க்கெட்டை வந்து அனலைஸ் பண்ணலாம். மார்க்கெட் டைரெக்ஷனை செக் பண்ணி ஒரு மாதிரி ட்ரேடிங் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். அதே சேம் டைம் பார்த்திங்கன்னா நம்ம ஆப்ஷன் பையிங்கும் அதை எப்படி பண்ணுறது அப்படின்றத சொல்லித்தரோம் தனியாக. இந்த கிளாஸஸ் உங்களுக்கு வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம டீம் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு நமக்கு டச்சில் இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. Have a good day.